வணக்கம். நான் உங்கள் துளசி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணியன் பூங்குன்றனாரோட யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த டாபிக் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு நான் முதல் கொண்டு ஒரு 4 years பேக்கு நான் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த ஒரு லைனை மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முழு பாடல் வரிகள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த முழு பாடல் வரிகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விஷயங்களை நமக்கு அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கிறாரு கணியன் பூங்குன்றனார். ஆனால் நமக்கு பிரபலமான ஒரே ஒரு பாடல் வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த ஒரு லைன் மட்டும்தான். இப்போது அதை பற்றி நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னொரு வானம் தன்துளி தலையி ஆனாது, கல்பொருது இறங்கும்வ மல்லல், பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆருயிர் முறைவழிப்படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா ஊரும் எனது ஊர், எல்லா மக்களும் எனக்கு உறவினர் என்று நினைத்து அன்பே வாழ்வின் அடிப்படை ஆதாரம் என்று வாழ்ந்தால் இந்த வாழ்வு நமக்கு எவ்வளவு இனிமையானது, சுகமானது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையும் நன்மையும் அடுத்தவரால் வருவதில்லை எனும் உண்மையை உணர்ந்தால் சக மனிதர்களிடம் விருப்பு வெறுப்பு இல்லா ஒரு சமநிலை சார்ந்த வாழ்வு கிட்டும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? ஏன் இந்த வார்த்தையை கணியன் பூங்குன்றனார் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்லது கெட்டதும் நமக்கு அடுத்தவங்களால் வர்றதில்லை. நமக்கு நாமே எதிரி, நமக்கு நாமே நண்பன். அதுதான் பாயிண்ட்டு. அப்போது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் மேலே கோவப்படுறேன், வெறுப்பை கொண்டுட்டு வரேன். அப்படிலாம் கொண்டுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் காயப்படுவீங்க. அது செகண்டரி திங், சரியா? அது 2வது பட்சம். பட் ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவமோ வெறுப்போ உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுறது நாம தான், அடுத்தவர் இல்லை. அடுத்தவர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது நம்ம வார்த்தையை அள்ளி கொட்டுறதுனால பாதிக்கப்படுறாங்க. பட் ஆனால் அந்த கோபமும் வெறுப்பும் நம்ம உடம்ப அதிகமாக பாதிக்குது, சரியா? அவங்கள எதிராளியை பாதிக்கிறத காட்டிலும் நம்மளை பாதிக்குது, சரியா? அதுதான் தீமை அடுத்தவரால் வருவதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. நன்மைன்னு எடுத்துக்கிட்டால், இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கோல்கேட் விளம்பரம், அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் விளம்பரத்துக்கு, அதே போல் ஒரு மூவியில் கூட இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு நபர் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னு கேட்கும்போது பயன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரியோ ஒரு வேர்டோ ஏதோ சம்திங் கொடுத்துட்டு போவாங்க. அது அப்படியேவும் அதில் என்ன இருக்கும், மெயினாக அதில் உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ திரும்பி உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ வேறு
யாருக்காவது இந்த மாதிரி துன்பப்படுற இன்னொரு நபருக்கு நீ உதவி பண்ணு அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் இருக்கும். அப்போ அது வந்து செயின் லிங்க் மாதிரி அடுத்தடுத்த மக்கள்கிட்ட போய்க்கிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயம். அப்போது நன்மைங்கிறது நான் உனக்கு உதவி பண்ணேன், நீ எனக்கு திரும்ப செய்யணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்யும் ஒரு உதவி நமக்கு பின்னாடி அதே நபரால் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு ஒரு ரீதியாக வேறு ஒரு நபர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத சமயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, எதுவுமே தீமையாக இருக்கட்டும் நன்மையாக இருக்கட்டும் அது வந்து மற்றவர்களால் நமக்கு கிடைக்க பெறுவதில்லை, நம்மால் நமக்கு நாமே ஒரு விஷயத்தை அடையக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கோபம் அதிகமாக வந்தது அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட கல்லீரல் பாதிக்கப்படும். அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம் அதிகமாக படாதீங்க. அது அடுத்த நபரை தாக்குற வலியை விட நமக்கு நாமே கொடுக்குற மிகப்பெரிய தண்டனைன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தீதும் நன்றும் பிறரிடமிருந்து நமக்கு கிடைப்பதில்லை, நமக்கு நாமே பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையோட பொருள். நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை, மனம் பக்குவப்பட்டால் அமைதி அங்கேயே கிட்டும். அப்போ ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை நம்ம எதிர்கொள்கிற பலம் நம்மக்கிட்ட இருக்கணும், பலவீனம் இருக்கக்கூடாது. ஒரு துன்பம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அதை கையாள தெரியலை அப்படிங்கிறதுனால தான் அந்த துன்பம் நம்மக்கிட்ட வருது. ஓகே, நமக்கு இப்போ துன்பம் வந்துடுச்சு. இப்போ அந்த இடத்துல நம்ம மனசு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பலவீனமாக ஆகிடும். அந்த பலவீனமான அந்த மனசை நம்ம யாராவது நமக்கு ஒருத்தர் வந்து ஆறுதல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து இன்னொரு நபர்கிட்ட, நம்மளோட சக மனிதர்கள்கிட்ட நம்ம போய் ஆறுதல் தேடுவோம். அந்த ஆறுதல் நமக்கு உண்மையானதாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? 100ல் ஒரு 10% கூட உண்மையான ஆறுதல்ன்றது கிடைக்காது. நம்மளே ஒரு துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக தான் நம்ம சக மனிதர்கள் கிட்ட ஆறுதல் தேடுறோம். ஆனால் அந்த சக மனிதர் நம்மளை வந்து வேறு விதமாக தவறான வழிகளில் நம்மளை கையாளுறதுக்கான ஒரு வழியை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஸோ துன்பமாக இருக்கட்டும், அந்த துன்பத்தை நம்ம எப்படி கையாளுறதுன்னு ஒரு 100க்கு ஒரு எவ்வளோ தடவை நம்மளால் ட்ரை பண்ண முடியுமோ, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான், சரியா? அந்த மாதிரி நம்ம வந்து திரும்ப 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 நம்ம வந்து அதை ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான விடை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரியா? அந்த துன்பத்திலிருந்து நம்மளே வெளியே வர்றதுக்கான ஒரு வழியும் நமக்கு கிடைச்சிடும். ஆறுதல்னு நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட போனீங்கன்னா அதனால நமக்கு கெடுதல் தான் நம்மக்கிட்ட வர ஆரம்பிக்கும். ஸோ இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மனசை நம்மளே வந்து உள்முகமாக திரும்பி பார்க்க ஆரம்பிக்கணும். உள்முகமாக திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயத்தை சொல்லி வருவாங்க. அதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோபம் வந்து அந்த கோபத்தை கையாளுற தகுதி, ஒரு அன்பு அளவுக்கு அதிகமாக ஆச்சுன்னா அதை கையாளுறது, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கையாளுறது, நம்மளோட ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் எப்படி கையாளுறது, அந்த கையாள தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மனசு பக்குவப்பட்டுருச்சுன்னு அர்த்தம், சரியா? அப்போது நம்ம அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க, மனசை பக்குவப்படுத்துங்க. மனசை பக்குவப்படுத்தும் போது ஒரு காலகட்டத்தில் நமக்கு அமைதி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், அதுவும் நம்ம கிட்ட இருந்தேவும். சாதலும் புதுவது அன்றே. இதோட பொருள் என்ன? பிறந்த நாள் ஒன்று உண்டெனில் இறக்கும் நாளும் ஒன்று உண்டு.
இறப்பது புதியதல்ல, அது இயற்கையானது, எல்லோருக்கும் பொதுவானது. இந்த உண்மையை உணர்ந்தும் உள்வாங்கியும் வாழ்ந்தால் எதற்கும் அஞ்சாமல் வாழ்க்கையை வாழும் வரை ரசிக்கலாம். அப்போது இதோட அர்த்தம் என்ன? என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கே நமக்கு சாவுன்றது ஒன்று உண்டு. சரியா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு இயற்கை அப்படிங்கிறத எல்லாத்துக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் தான். செடி கொடிகள்லேருந்து, விலங்கினங்கள்லேருந்து, மனிதன் வரைக்கும் எல்லாருக்குமே பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புன்னு ஒன்று உண்டு. அதனால் அது இயற்கைன்னு நினச்சி எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மனசில் நல்லா ஏற்றுக்கிட்டு அதை வாழ்ந்தோம். அப்படின்னா எதுக்கும் சாக போகிறோமேன்ற பயப்படக்கூடாது. சரி, சாவு வருதா, இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துட்டோம், நல்லபடியாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறேன், பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நல்லாவே ரசித்து வாழலாம். இந்த உண்மையை நம்ம மனசால் ஏற்றுக்கிட்டு என்றைக்குனாலும் பிறந்துட்டோம், சாகத்தான் போகிறோம் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தோன்னா நல்ல வழிகளில் பயன்படுத்தி நல்ல விஷயங்களை செஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமானதாக அமையும். வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் எது எவர்க்கு எப்போது என்னாகும் என்று எவருக்கும் தெரியாது. இந்த வாழ்க்கை மிகவும் நிலையற்றது. அதனால் இன்பம் வந்தால் மிக்க மகிழ்வதும் வேண்டாம், துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுக்கவும் வேண்டாம். வாழ்க்கையின் இயல்பை உணர்ந்து இயல்பாய் வாழ்வோம். இதோட வார்த்தை என்ன, பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எப்படி இருப்போம், நாளைக்கு எப்படி என்ன நடக்கும், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. இல்லை, இது நாளைக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, பெர்மனெண்ட் கிடையாது. இது எல்லாமே நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நல்லது செய்யணும், நம்மளால் 4 பேருக்கு உதவி முடிஞ்சால் செய்யணும், உபத்திரவம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான வாழ்க்கையை நமக்கு வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷமே இருக்கும். அதே போல் ஓவர் சந்தோஷம் வந்தோடனே நமக்கு ரொம்ப ஆடி பாடின்னு ரொம்ப குஷியாகவும் வேணாம். அதே நேரத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா உடஞ்சி போய் உட்காரவும் கூடாது. இது இயல்பாக இருக்கணும். ரொம்ப அதாவது சொல்லுவாங்கள்ல, ஓவராகவும் சந்தோஷப்படாத, ஓவராகவும் துக்கம் அடையாது. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியம்தான் பாதிக்கப்படும். மின்னொரு வானம் கண்துளி தழையி ஆனாது கல்பொருது இறங்கும்ப மல்லல் பேரியாற்று நேர்வழிப்படுவும் புனைபோல் ஆருயிர் முறைவழிப்படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானம் நெருப்பாய் மின்னலையும் தருகிறது, நாம் வாழ மழையையும் தருகிறது. இயற்கை வழியில் அது அதன் பணியை செய்கிறது. ஆற்று வெள்ளத்தில் கற்களோடு அடித்து முட்டி செல்லும் படகு போல வாழ்க்கையும் சங்கடங்களில் அவரவர் ஊழ்படி அதன் வழியில் அடிபட்டு போய்கொண்டே இருக்கும். இது இயல்பு என தெளிவு கொள்ளல் வேண்டும். இதில் என்ன சொல்லி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் மழையையும் தருது, அதே போல் நமக்கு நெருப்பையும் தருகிறது. சரியா? மின்னல் தருகிறது, நெருப்பு தருது, மழையையும் தருது, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே புரியும். சூரியன் நமக்கு நெருப்பை கொடுக்குது. சரியா? மின்னல் வரத்தான் செய்யும். சரியா? மின்னலும் நமக்கு அது மூலியமாக தான் கிடைக்கிது. மழையும் மின்னல் வருது அப்படின்னா மழை வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இயற்கை அதோட வழியில்
அதோட பணியை வந்து செஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. சரியா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆற்று வெள்ளத்தில் வந்து நமக்கு ஒரு படகு போய்க்கிட்டு இருக்கு. அந்த படகு போகுதுங்கிறதுக்காக அந்த படகு வந்து டைரெக்டாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அப்படியே சல்லுன்னு போயிட்டுருக்கா? கிடையாது. ஆற்றுல கற்கள் கிடக்கலாம், பாறை இருக்கலாம், ஒரு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி அது வந்து படகு வந்து சரியான வழிகளில் வந்து அது போய் அதோட இலக்கை வந்து அது அடைஞ்சிருது. அதே மாதிரி நம்மளோட சங்கடங்கள், வாழ்க்கையில் வந்து சங்கடங்கள் வர்றது இயல்பு. அந்த சங்கடங்களை நம்ம கடவுள்கிட்ட எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எப்போவுமே இது வந்து எனக்கு ஒரு நபர் எனக்கு சொன்ன விஷயம். என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட எப்போவுமே இதை கூட அதை கூடன்னு நம்மளோட தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரியான விஷயங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த ஒரு சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற பலத்தை கொடுன்னு தான் நம்ம வேண்டணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவத்து மூலயமா நமக்கு ஒரு மன தெளிவு வரும். எல்லாமே உண்டு. சரியா? அப்போது வந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா நமக்கு கேட்க வேண்டிய, கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஏன் வந்து சங்கடங்கள் வந்தோடனே துவண்டு போயிடுறோம்? நிறைய பேர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏன் வந்து ரொம்ப துவண்டு போய் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் நம்மளோட வளர்ப்பு முறை வந்து சரியில்லையா அப்படின்னா, ஆமாம் சரியில்லை. இது நான் ஏன் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் முன்னிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் எப்படி நம்மளை வளர்க்குறாங்க, என்னையும் சேர்த்து எப்படி வளர்க்குறாங்க? நிறைய சந்தோஷம் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில். ஆனால் அப்பப்போ கஷ்டம் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இது வந்து எனக்கு இதை நானாக உணர்றதுக்கு முன்னாடி என்னோடய தோழி ஒருத்தர் வந்து இதை எனக்கு பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம், என் தோழி இது வந்து எனக்காக சொன்ன விஷயம் ஆமால அப்படின்னு எனக்கு யோசிக்க வச்சுது. உண்மை அதுதான். பெற்றோர்கள் வந்து நமக்கு எப்படி சொல்லி வளர்த்துருக்கணும், வாழ்க்கை முழுதும் சங்கடங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து நீ மீண்டு வர்ற சக்தியை நீ உருவாக்கிக்கிறணும். அப்போ சங்கடங்கள் அதிகமாகும்போது சங்கடங்கள் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் அப்பப்போ வந்து போகும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா, நமக்கு சங்கடங்கள் வரும்போது அது பெருசாக தெரியாது. அதை எதிர்கொள்கிற சக்தியும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். இதனால தான் நான் வந்து நம்மளோட வளர்ப்பு முறை சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாருமே இனிமே வர்ற ஜென்ரேஷனுக்கு எப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருமா, அதில் சந்தோஷம் அப்பப்போ வந்து போகும்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி இது இப்படித்தான் கையாளணும், கையாள தெரியலை அப்படின்னா கையால் பழகிக்குவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு மன தெளிவோடு நம்ம குழந்தைங்களை வளர்த்தோம் அப்படின்னா வர்ற ஜென்ரேஷன் இன்னுமே நல்லபடியாக நல்ல மன தெளிவோடு வளர்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம். அதுக்காகத்தான் இந்த வரிகளை நமக்கு வந்து கணியன் பூங்குன்றனார் வந்து எடுத்து முன்னிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெளிவு பெற்றால் பெரிய நிலையில், அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா வரிகளுக்கும் எல்லா ஊரும் நம்ம ஒரு நன்மையும் தீமையும் நம்ம பிறர் தரவாரா, இந்த மாதிரி சங்கடங்கள் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதை அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரியான தெளிவு, மன தெளிவு நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா பெரிய நிலையில் உள்ள பெரியவர்களை பார்த்து மிகவும் வியந்து பாராட்டவும் வேண்டாம், சிறிய நிலையில் உள்ள சிறியவரை பார்த்து ஏளனம் செய்து இகழ்வதும் வேண்டாம். அவரவர் வாழ்வு அவரவர்க்கு, அவற்றில் அவரவர் பெரியவர்கள். இது ஏன் இப்படி சொல்லி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் நமக்கு மன தெளிவு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, பெரியவங்க அதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு இலக்கை அடைஞ்சிடுறாங்க, அவங்களெல்லாம் பார்த்து நம்ம வந்து என்ன அப்படின்னா பெரிய லெவலில் பாராட்டணும், அப்படியே வியந்து போய் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதே நேரத்தில் நம்மளை விட எந்த ஒரு இலக்கையுமே எட்டாமல் இருக்கிற மக்களை பார்த்து நம்ம வந்து இகழ்தலும் வேண்டாம். ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து பெரிய லெவலில் போனால் இப்போது அவங்கள வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராட்டலாம்னா அந்த பாராட்டுதல்
சாதாரணமாக பாராட்டிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே அவங்கள பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கர்வம் வந்துடும். ஒரு காலகட்டத்தில் புகழ்ச்சி வந்து அதிகமாயிட்டே போகும்போது, அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்வம் உண்டாக ஆரம்பிச்சிடும். அதே இது கீழே உள்ளவங்கள, அதாவது எந்த ஒரு இலக்கம் எட்ட முடியாமல் அப்படி இருக்கக்கூடியவங்கள நம்ம இகழ்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப மனசு உடைந்து போய் அவங்க வந்து வாழ்க்கையை நடத்துகிற ஒரு வழி வந்து அவங்களுக்கு உருவாயிடும். ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே சாதாரணமாக எடுத்துக்கோங்க. அதை போய் ஏன் பெரிய லெவல், சின்ன லெவல் இது பார்க்கவே வேண்டியதில்லை. எல்லாரையுமே நீங்கள் சரிசமமாக நடத்துவங்க. பெரிய இலக்கை எட்டுனவங்கள ஒரு மாதிரியும், அந்த இதை எட்டாதவங்கள ஒரு மாதிரியும் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அதைத்தான் இங்கே வந்து இவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பெரிய லெவலில் நம்ம முன்னேறி போனவங்கள பார்த்து நம்ம வியந்து போய் அவங்கள எந்த நேரமும் பாராட்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனதார ஒரு தடவை பாராட்டினா போதும். அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அது ஏன் அப்படின்னா, நம்ம இப்போல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பணம் இப்போ இருக்கிற முக்கால்வாசி மக்கள் என்ன அப்படின்னா, பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும், பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன அப்படின்னா, நம்மளோட குணம் வந்து பணம் இருந்தால் மதிப்போம், இல்லைன்னா மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதலாக நமக்குள்ளே உருவாயிடும். ஸோ என்ன அப்படின்னா, எப்போவுமே பெரியவங்கள பார்த்து நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு பாராட்டவும் தேவையில்லை, ஐய அப்படின்னு நம்ம யாரையும் இது பண்ணுவோம். எல்லாரையும் சக மனிதர்களாகவே நீங்கள் பார்க்கலாம். அவங்கள வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறை தான் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அவங்கள வந்து இப்போ மனிதர்களை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மனிதர்களாக பார்க்குறோம். மனிதர்களாக பார்க்கும்போது அவர்களுக்குள்ளேயும் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நம்ம பார்த்து அவருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள் எல்லா திசைகள் ஒவ்வொரு அணுக்கள்லையும் இருக்கிறாரு அப்படின்னும் போது, நம்ம சக மனிதர்களாக அதே மாதிரி அவருக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்காரு. நம்ம கடவுளை நம்ம திட்டுவோமா? ஏன் நான் வந்து கடவுளை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கடவுளை நம்ம வந்து திட்டுவோமா? நான் கண்டிப்பாக திட்ட மாட்டேன். சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தவங்கள அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா, அவங்கள நம்ம திட்டுறது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க, கடவுளை வந்து பெரிய விஷயமா பார்த்து அதில் ஓவர் வெறித்தனமாக இருக்கவும் வேணாம். அதே நேரத்தில் அந்த கடவுள் இப்படி செய்கிறாருன்னு சொல்லிட்டு கடவுளை அவதூறு பேசவும் வேண்டாம். அதே மாதிரியான ஒரு கருத்து தான் இதில் சொல்கிறோம் நம்ம. மற்றவங்களையும் ஈக்குவலாக, எல்லாரையுமே ஈக்குவலாக பாருங்கள். எந்த விதத்துலையும் வந்து ஏற்றியும் பேச வேணாம், அவங்கள இறக்கியும் பேச வேண்டாம். அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கருத்து. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நான் புதுசாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நன்றி.